வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி வறுவல் செய்யலாம். 1/4 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன். நம்ம தோலை சீவிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். வேற மாதிரியே கட் பண்ணுங்க, சன்ன சன்னமா இருக்கணும். இப்போ இதை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ சன்ன சன்னமாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்புல பாதி உப்பு போட்டு விட்டுருக்கேன். 2 வரமிளகா, இது காரம் இல்லாத வரமிளகா 2 போட்டிருக்கேன். மிளகு 1/4 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தேங்காய் பூ 2 ஸ்பூன். எல்லாம் மையம் அரைச்சிட்டு வந்துடுறேன். வரமிளகாவும் மிளகும் போட்டிருக்கவாசி காரம் பார்த்துக்கிட்டு போடுங்க. முள்ளங்கி ரொம்ப காரம் எடுத்துக்காது. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை 2 துண்டு, சோம்பு 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு இருக்கு, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, மீடியம் சைஸு. இப்படியே வணக்கிக்குவோம். மீதி பாதி உப்பு, 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது வணக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 பொடியாக நறுக்குனது போட்டுக்கலாம். நறுக்கின முள்ளங்கியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. புளி கூட கசப்பு தெரியாது உங்களுக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம முள்ளங்கியை நல்லா அப்படியே வடித்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மசாலா எல்லா பக்கமும் படணும். பச்சை வாசனை போகணும். முள்ளங்கி நல்லா தண்ணி விட்டு வணங்கும். பச்சை வாசனை போக வணங்கிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க. அப்படியே மூடி போட்டு வேகட்டும். காய் வெந்துச்சு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஹையில் வச்சு நல்லா வறுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். இந்த பழத்துலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுக்கிட்டோம்னா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இன்றைக்கி பண்ணுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து வறுவல் பழத்தில் நல்லா ட்ரையாக எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஊற்றினேன்னா அது அவ்வளோதான் எண்ணெயை. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இந்த பருவே இதுவே நல்லாயிருக்கும். எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ட்ரை ஆகட்டும். இந்த தண்ணியெலாம் சுண்டக்கட்டும். நல்லா வறுத்தேன் பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் பெரிய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதேமாரி முள்ளங்கிலாம் உடனே செஞ்சிடணும். சப்போஸ் 2 நாள் வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவசியமாக கட் பண்ண பிறகு கழுவிட்டு போட்டுக்கோங்க. சில முள்ளங்கி இயற்கையாகவே சிறு கசப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கழுவிட்டு போட்டுக்கோங்க. நறுக்கின பிறகு கழுவிட்டு போட்டுக்கணும். ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் முள்ளங்கியில் சாம்பார் தான் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு முறை வறுவல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். முள்ளங்கி வறுவல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.